11ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 244 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். 455 435 நல்லா எடுத்தோம், எதுவும் வரல. ஆனால் 876 நம்பர் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து 87 78 ஆல் போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 286 அப்படின்ற நம்பர்லேருந்தும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னா இந்த இந்த ரவுண்ட் பண்ணுறத கரெக்டாக பார்த்துங்க. அதாவது இந்த 789லேருந்து 730 வரைக்கும், ஓகேவா? இதில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு 380லேருந்து அதாவது இந்த 39லேருந்து இது வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற நம்பருங்களை நாம் நேற்று பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த 87 78 ஆல் போர்டு வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 87 78 இந்த 286லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த 517லேருந்து எடுக்கும்போது பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த 286லேருந்து தான் நமக்கு வந்து கரெக்டாகவே வந்து 876ன்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 87 78மே ஆல் போர்டில் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே நம்ம வின்னிங் மிஸ் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். சரி, பாருங்கள் 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணது தான், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த 286 இருக்குல்ல, இந்த 286ல் 786 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த 86 நமக்கு ஏசியில் வந்துச்சு. ஸோ அது கீழே இருக்கிற 30 அப்படின்ற நம்பரும் இங்கே ஏசிலே வருமானா ஏசியில் வரத்துக்கு டவுட்டு தான். பிசியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 230 பாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 2க்கு 7 7க்கு 2ன்ற நம்ம வச்சு 230 அப்படின்ற நம்பரை பாக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன 10 ரூபா 12 ரூபா டிக்கெட்லையாவது போட்டு பாருங்கள். 230 பாக்ஸு, ஏன்னா 30ன்ற ஒரு பிசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால் 30க்கு நமக்கு டைரெக்டாக 230ன்னு வைங்க. ஏன் அப்படின்னா இந்த 87ன்னு வந்தாலே 23 32 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த இடத்துலையுமே வந்து 23 வந்து ஏபி எடுத்தோம், அது ஏசி போயிடுச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 82ன்னு வரும்போது 87 எது வந்தாலுமே எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே பாருங்கள் 78க்கு ஒரு 32, ஓகேவா? அந்த மாதிரி இங்கே அதுக்கு கீழே 32க்கு 78, இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்கும். 87 வந்துச்சுன்னா அது கீழே வந்து மேக்ஸிமம் அதனுடைய ஆப்போசிட் நம்பர் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் 230ன்ற நம்பர் டைரெக்டாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த 730லேருந்து 230ன்ற நம்பர் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிசி 76 கண்டிப்பாக வரும்னு போன மாதம்லாம் சொல்லியிருந்தேன். பிசி 76 கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 176 276 மேக்ஸிமம் 876ன்ற நம்பர் வரலாம், இல்லைனா 976 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு தெரில. கரெக்டாகவே அது வந்து 976ன்ற நம்பர் தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 876 அப்படின்னு வந்திருக்கு. சரி, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த 10 15 பிசி, ஏபி 38 ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் 05 70 07 அதோட 04ன்ற நம்பருமே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேக்ஸிமம் இன்றைக்கே வரலாம். 954க்கு 654, 904க்கு 604 அப்படின்ற நம்பரை 064ன்ற நம்பரை ஒன்று ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது அப்படியே வந்து 954க்கு 654 அப்படின்ற நம்பரு, இந்த 904க்கு 064ன்ற நம்பர் வரணும். அப்படி 064 அப்படின்ற நம்பர் இங்கே வரலன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள், 064ன்ற நம்பரு. அதோட இந்த ஏசி 65 56 இந்த இது வந்துச்சுன்னா டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் சீக்கிரத்தில் டபுள்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. 65 பார்த்திங்கன்னா 88 சீக்கிரமாக வந்து டபுள்ஸ் வந்துடும், ட்ரிபிள்ஸ் வந்துடும். அது மாதிரி டபுள்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 5 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால்
டெய்லி 1, 2, 3ன்னு டபுள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே 56, இங்கே பாருங்கள் 88, அந்த மாதிரிலாம் இருங்க சொல்கிறேன். வேறு எதனா இருந்தாலுமே பார்த்து, டைம் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துங்க, வேறு வழி இல்லை. வேறு என்ன பண்ணுறது, கெஸ்ஸிங்னு வந்தாச்சு. பாருங்கள் 65 டபுள்ஸ் வந்துடும். ஓகேவா, அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாதத்தில் எல்லா மாதத்துல பார்த்தோமா, இந்த மாதத்தில் 65 56, இந்த மாதத்தில் 65 56 இருக்கா? 65 56 இந்த மாதத்தில் இல்லை, அதனால் அது விட்ருவோம். இந்த மாதத்தில் 65 56 இங்கே வந்திருக்கு. லாஸ்ட்டாக 99 அப்படின்ற நம்பரு அது கீழே வந்திருக்கு. அடுத்து இந்த மாதத்தில் 56 65 இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி மாதத்தில். இப்போ இந்த மாதத்தில் 65 56 ஏசி 566 கீழே டபுள்ஸ் வந்துருச்சு, ட்ரிபிள்ஸும் வந்துருச்சு. ஸோ அதாவது நீங்கள் செக் பண்ணிங்க 56 65 எந்த மாதம்லாம் வருதோ. இங்கே பாருங்கள் 56 56 கீழே 56. ஸோ சீக்கிரமாக டபுள்ஸ் 44 வந்துடும், 66 வந்திருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதத்தில் இல்லை அதுக்கு அடுத்த மாதத்தில் ட்ரிபிள்ஸ் எதனா வந்திருக்கணும். ட்ரிபிள்ஸ் எதுவும் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள் 999. ஓகேவா, இந்த 56 65க்குமே இந்த ட்ரிபிள்ஸுக்குமே வந்து ஒரு கனெக்ட் இருக்குது. அது பாருங்கள் பிசி 356 கீழே ட்ரிபிள்ஸு, திரும்ப அப்போ 56 65 அந்த மாதத்தில் வந்துருக்கணும். அது பாருங்கள் வந்துச்சு. அப்படி வந்தால் திரும்ப டபுள்ஸ் வரணும் 277. ஓகேவா, அவ்வளோதான் கேமு. அதனால் டபுள்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்ச நாளில் டபுள்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 665 கீழே 99. ஓகேவா, அதனால் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ட்ரிபிள்ஸோட டபுள்ஸு பெஸ்ட்டு, சீக்கிரத்தில் டபுள்ஸ் வரும். ஓகேவா, இங்கே 506 கீழே 99 வந்துடுச்சு. சரி, இந்த 064ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 604, மேக்ஸிமம் 064ன்ற நம்பர் தான் வரணும். லாஸ்ட்டாக 06 065 போயிருக்கு. அதுக்கு முன்னாடி 06 ஏபி எதில் போயிருக்குன்னு தெரில, பாருங்கள். அதுக்கு முன்னாடி தெரில எனக்கு. சரி, கெஸ்ஸிங் போயிடலாம். பாருங்கள், இது வருஷம் சார்ட்டு. இந்த வருஷம் சார்ட்டில் சொல்லணுன்னா வெயிட் பண்ணது தான் இது. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுது. பாருங்கள், இதில் ஒரு குழு இருக்குது. வேறு சேனலில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து இது போன வருஷம் இந்த தேதியில் பார்த்தது. இங்கே என்னென்ன பாருங்கள், இந்த 63 போய் சொல்கிறேன்னு இல்லை, ஏன்னா நாங்கள் இதே வேலையாக இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். 63க்கு ஒரு மாதம் விட்டு பாருங்கள் 13. ஓகேவா, 13க்கு 63 அட என்ன 63க்கு 63, 13க்கு 13. இப்போ இது என்ன வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, போன வருஷம் 63 13 அப்படின்னு ஃபுல் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல 1881 ஆல் போர்டு போட்டோம். அது பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இந்த 36ன்ற நம்பரே திருப்பி இங்கே வச்சுட்டாங்க. 1881 என்ற நம்பர் தான் இங்கே ப்ளே பண்ணிச்சு. அது இல்லாமல் இங்கே 0 0, அதே மாதிரி இங்கே 1 அப்படின்ற நம்பர் வச்சு மறுபடியும் 5க்கு 5ன்னு 518 பாக்ஸ் பண்ணிச்சு. அவன் என்னன்னா 536ன்னு அடிச்சிட்டான். இப்போ இது ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே 42. ஓகேவா, இந்த 42க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி திருப்புங்க 79. ஓகேவா, இப்போ என்னடா அப்படின்னா இந்த 63க்கு 13 திருப்பலை, ஆனால் 13க்கு 36ன்னு திருப்பியாச்சு. ஸோ இந்த 63 தான் இங்கே வந்துக்குது அப்படின்னு இல்லை, இதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். 63க்கு 13, 13ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அது 18ன்னு வரும்னு எதிர்பார்த்தோம். அவன் திரும்பவும் வந்து 1ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணி 36ன்னு திருப்பி வச்சான். ஓகேவா, அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த 42க்கு ஃபஸ்ட்டே 79 அப்படின்னு திருப்பியாச்சு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை திருப்பாமல் ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணணும். அப்படி பண்ணால் பிசி 74 வரணும், இல்லைன்னா 29 வரணும். அப்போ பிசி 24ம் பிசி 74 29. ஓகே, 29 அப்படின்ற நம்பரும்
அப்படி இல்லைன்னா இந்த 79 எத்தனை நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 8 நம்பர் வரும். அந்த 8 நம்பருமே இங்கே போட்டுருங்க. வேறு வழி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 29 அப்படின்ற நம்பரு இந்த இடத்துல ப்ளே பண்ணலாம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 8 9 திரும்ப 5 3 அப்போ இந்த 5 8 9ன்னு வரும்போது 5 3 4 அப்படின்னு வரணும். ஆனால் அவன் திரும்ப இந்த 9ன்ற நம்பரை தான் இங்கே எடுத்துன்னு வந்து வைப்பான் அப்படின்றது தான் இங்கே கெஸ்ஸிங். அந்த மாதிரி தான் வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 7க்கு 1 மறுபடியும் 7க்கு 6 ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 4க்கு 8 மறுபடியும் 4க்கு 3. இந்த வருஷம் இந்த இது வந்து அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் பாருங்கள் 5க்கு 3 5 மறுபடியும் அந்த 5ன்ற நம்பருக்கு 8 திரும்பவும் ஒரு 3 ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த 5 8 9 அப்படின்ற நம்பரு 5 3 4ன்னு வரலாம். இல்லைன்னா திரும்பவும் 9 அப்படின்னு வைக்கலாம். அதனால தான் 74 அப்படின்ற நம்பரும் 29ன்ற நம்பரும் பிசி செட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே 3 0 வரிசையாக வந்திருக்கு. ஸோ இங்கே 3 5 வரிசையாக வரலாம். அதனால் 524 அப்படின்ற நம்பரு அப்படி இல்லைன்னா 529 அப்படின்னு 2 நம்பரை ட்ரை பண்ணலாம். 57 53 5ன்ற நம்பரே வச்சு, அதாவது இங்கே பாருங்கள் 08 06 04 அதாவது எல்லாமே ரெட்டை நம்பரு 0வோட. இப்போ இங்கே ஒத்த நம்பரு 57 53 51 வருமா அப்படின்னு தெரில. நான் 52ன்னு எடுக்கிறேன். ஒருவேளை இதை திருப்புனாங்கன்னு வைங்க, இந்த 42ன்ற நம்பரை திருப்பி 92 அப்படின்னுமே வச்சிடலாம். ஏன்னா இங்கே 63க்கு 36 வந்த மாதிரி இந்த 79க்கு 97ன்னு வச்சா கரெக்டாக இந்த ஒத்த நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகும். 53 57 53 59ன்ற நம்பரு கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணி 579ன்னு அடிக்கலாம். அதனால தான் இந்த 42 8 நம்பர் ஆப்போசிட் வரும். அந்த 8 நம்பருமே வச்சுட்டு ஏ போர்டில் 5ன்ற நம்பரை வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? புரியுதா பார்த்துங்க. இல்லைனா இன்னொரு முறை இந்த சார்ட்டை வச்சு பார்த்துங்க. இந்த வருஷத்தில் இந்த 11ஆம் தேதியில் வர ரிசல்ட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த கிராஸ் நம்பருங்களில் சூப்பராக மேட்ச் பண்ணுவாங்க. அது பார்த்துங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள் 5க்கு 5 இந்த 5க்கு 5 வந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு 0 வந்த மாதிரி. அந்த மாதிரி எப்படி இருங்க வேறு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் 48க்கு ஒரு 43 அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த பிசியில் 29 74ன்ற நம்பர் வச்சு ஏ போர்டு 5 வச்சு மேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இந்த இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 08 06 04ன்னு வந்திருக்கும். அந்த மாதிரி இங்கே 5ன்னு வச்சு பி போர்டில் ஒத்த நம்பர் செட் பண்ணிவிடுங்க. என்னென்னா 59 51 55 3 நம்பர் தான். அதில் ஏதாவது ஒன்று வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. உள்ள நம்பரு 7ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 8 7 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேவா? 6 8 7ன்ற நம்பர் தான் வரணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் 6 அந்த மாதிரி 8 6 8 இறங்கினாவே அது கீழே 7 வரலாம், இல்லை 4 வரலாம். ஓகேவா? 4 7ன்ற நம்பர் தான் 6 8 கீழே மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். அதனால் உள்ள நம்பரு நீங்கள் யாராவது ஒரு 3 டிஜிட் எடுத்துகிட்டு உள்ள நம்பர் என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த இடத்துல இன்றைக்கி தேதியில் 7 4 அப்படின்ற நம்பர் வரும். அதுவும் மேட்ச் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பாருங்கள் 10ன்ற நம்பரு நமக்கு இங்கே 10ன்ற நம்பரு 65 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? ஃபுல் ஆப்போசிட்டு
இப்போ இந்த 37ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 87 புரியுதா பார்த்துக்குங்க. 10ன்ற நம்பரை திருப்பியாச்சு. 10ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 65 கரெக்டாக 65ன்னு வந்துச்சு. இந்த 37க்கு கரெக்டாக வந்து அப்படியே 87. இப்போ இந்த 76ன்ற நம்பர் டைரெக்டாக 76 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? ஏபியில் 76 வரலாம். இந்த மாதிரியுமே பாஸ் ஆகிருக்கு. இப்போவுமே சமீபத்தில் ஒரு ரிசல்ட்டில் பார்த்தோம். அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனால் கரெக்டாகவே அது வந்துச்சு. இப்போ இந்த மாதம் தான் நினைக்கிறேன். இந்த மாதத்துல தான் ஏதோ ஒரு நம்பரை நாம் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு பண்ணி எடுத்தோம். அது டைரெக்டாக அப்படியே அடிச்சிட்டாங்க. இந்த 07 கரெக்ட். இந்த 07க்கு தான் நாம் எங்கேருந்து எடுத்தோம்னா ஞாபகம் இல்லை. இந்த 75க்கு 07ன்னு அன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக 75ன்னே அடிச்சிட்டாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? பார்த்துங்க. இதுதான் நினைக்கிறேன். ஓகே. அதாவது இப்போ பாருங்கள், இந்த 49க்கு நமக்கு 99ன்னு அடித்தாங்க. இந்த 35க்கு 03 அடித்தாங்க. இந்த 75க்கு டைரெக்டாக 75ன்னு அடிச்சிட்டாங்க. இப்போ அதே ரிவர்ஸில் வாங்க. இந்த 75லேருந்து 10க்கு வந்துடுங்க. இந்த 10க்கு 65 அப்படின்னு வந்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 35லேருந்து 37க்கு 87 வந்துருச்சு. இப்போ எப்படி இந்த 75 டைரெக்டாக இங்கே 75 வந்துச்சோ, அப்படியே இந்த இந்த கிராஸ்க்கு நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 76ன்ற நம்பர் ஏபியில் 76ன்ற நம்பரு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதை வச்சு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்போ இந்த 76ன்ற நம்பரு ஏபியில் 76 அப்படின்னு ஒரு நம்பர் செட் பண்ணுங்கள். அப்படி வரும்போது 764 அப்படின்ற நம்பர் வரலாம். பார்த்துங்க. ஓகேவா? இந்த 286 730 நாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 10 இங்கே 65. ஓகேவா? இந்த 65க்கு நமக்கு அப்படியே 65 வந்துச்சு. இந்த 37க்கு 87 வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 10ன்ற நம்பர் நிற்கிது. இது வந்து ஏற்கனவே கரெக்டாக சேமாக இங்கே நமக்கு வந்துச்சு. ஓகேவா? இந்த 10 37 அப்படியே 10க்கு 37 அப்படின்ற நம்பரு லாஸ்ட் டைம் வந்துச்சு. அது வந்து இந்த 65 அப்படின்ற நம்பரில் கேப் நம்பரு அப்படின்னு நாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நமக்கு 37க்கு 87 65க்கு இந்த 65க்கு 65 37க்கு 87 இந்த 10ன்ற நம்பர் நிற்கிது. இப்போ இந்த 10ன்ற நம்பரில் நமக்கு ஏற்கனவே இங்கே 5106ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த 10ன்ற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 65க்கு 65. ஓகேவா? இப்போ இந்த 37க்கு 87 இந்த கேப்பில் 10ன்ற நம்பர் இருக்குது. இந்த 10ன்ற நம்பரை இங்கே எப்படியாவது மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆனால் தான் நான் 064 அப்படின்ற நம்பர் சொல்கிறேன். ஆனால் இந்த 064க்கு 0 இந்த 10ன்ற நம்பரை டைரெக்டாக 01ன்னு வச்சு 014 அப்படின்னு கூட முடிச்சிடலாம். அதனால் இந்த 10ன்ற நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எதுனா மேட்ச் ஆகுதா பாருங்கள். நான் 76ன்றேன். ஆனால் இந்த கேப்பில் இருக்கிற இந்த 10ன்ற நம்பருக்கு இங்கே ஏதாவது வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 78க்கு 10ன்ற நம்பர் மேலே இருக்குது. 78க்கு 10ன்ற நம்பரு. இந்த மாதிரி 87ன்ற நம்பருக்குமே 10ன்ற நம்பரு ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது பாருங்கள், 78க்கு ஒரு நாள் விட்டு 10ன்னு அடிச்சிருக்கு. அது ஏன் நம்ம கேப் நம்பரில் இப்போ இந்த 87க்கு 87ன்னு வச்சுட்டு இந்த ஒரு நாள் விட்டுன்ற 10 நம்பரை இங்கே 01 அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? அதனால் அதையுமே பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 87க்கு 10. அப்புறம் இங்கே 28 இருக்குது, ஒரு நாள் விட்டு 01. ஸோ அதனால் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு 10ன்ற நம்பர் ஏபியில் வச்சு செட் பண்ணோன்னா அதுவுமே 8 நம்பர் வரும். திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அப்படியுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பல்காக ப்ளே பண்ணுறவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 87க்கு சி போர்டு 3, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 06, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 10ன்ற நம்பரை தான் இங்கே மேட்ச் பண்ணுறோம் இல்லையா? அப்போது 10ன்ற நம்பருக்கு பாருங்கள், இங்கே சி போர்டு சேமாக 3 3ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 6க்கு 6 கூட நிற்க வைக்கலாம். 066 அப்படின்ற நம்பரோ இல்லை 016ன்ற நம்பருமே கூட அடிக்கலாம்.
அதனால் இந்த 87க்கு மேலே இருக்கிற 06 வாட்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 486 அப்படின்ற நம்பர் நமக்கு இல்லை 456ன்ற நம்பர் நமக்கு பாக்ஸில் வந்துச்சு 654. இப்போ 786 வந்து நமக்கு 876ன்னு வந்துச்சு. இப்போ 616 அப்படின்ற ஒரு நம்பர் இங்கே இருக்குது. இந்த 616 அப்படின்ற நம்பர்லேருந்து 2 நம்பர் வரணும், இல்லை ஃபுல் நம்பர் வரணும் அப்படின்னா, இப்போ இந்த 66 இந்த 06ன்ற நம்பருக்கு இங்கே சி போர்டு சேமாக வச்சுருக்காங்க 783 063ன்னு. அப்போ நமக்கு இந்த 010 இந்த இங்கே ஒரு 10 இந்த 86க்கு மேலேயும் ஒரு 10 அதே மாதிரி இந்த 28க்கு மேலே 51. ஸோ இந்த 10ன்ற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி நமக்கு இங்கே கேம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 066 இல்லை 016 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? அதனால் இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி தான் ஓரளவுக்கு செட்டிங் பண்ணியிருக்கு. எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு பாருங்கள். இங்கே 65 கீழே பாருங்கள், இங்கே நமக்கு 65. ஓகேவா? இங்கே அது கீழே 28க்கு நமக்கு 87, அது கீழே 99 அப்படின்னு இருக்குது. அந்த 99க்கு நமக்கு ஏற்கனவே இங்கே ஒரு 99 வந்துச்சு, அதனால் 99 வந்துச்சு. நல்லா பார்த்துங்க, இந்த 75 வந்துச்சு, இங்கே 99 வந்துச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கு மீதி இருக்கிற இந்த 59 இந்த 65ல் நமக்கு இங்கே 65 வந்துச்சு. இப்போ இந்த 28ல் 87ன்னு வந்துச்சு. ஓகேவா? அதனால் மீதி இருக்கிற இந்த நம்பருங்களில் ஏதாவது ஒரு நம்பர் வருமானு பாருங்கள். அதாவது ஏபியில் இருக்கிற நம்பருமே எடுத்து அடிக்கலாம். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மேட்ச் ஆகும், பார்த்து பண்ணிக்கங்க. இங்கே 38. ஓகேவா? இங்கே ஒரு 82, 3 நாள் விட்டு. இந்த 380க்கு 3 நாள் விட்டு 824. ஸோ இப்போ நாம் வருஷம் சார்ட்டில் 24 அப்படின்ற நம்பரு 29ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் பார்த்த நம்பரு. இப்போ இந்த 380க்கு 038ன்னு வந்துச்சு. கரெக்டாக 3 நாள் விட்டு 824ன்னு இருக்குது. ஸோ ஒருவேளை 824ல் இப்போ நமக்கு இங்கே 82ன்ற நம்பர் வந்துச்சு. அதுக்கு மேலே 88 அப்படின்னு இருக்குது, அதுக்கு கீழே 27ன்னு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த நம்பர் அப்படியே வந்து இந்த இடத்துல 829 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேவா? ஏற்கனவே 82 ஒன்று ஏபியில் வரணும் அப்படின்னு நாம் போன மாதத்துலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அது இன்னும் வரல. ஏன்னா இந்த 82 ஏபியில் வரணும் அப்படின்னு எடுத்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்தோம். அது 32ன்னு வந்துச்சு, 87ன்னு வந்துச்சு. ஆனால் 82ன்னு இன்னும் வரல. அந்த 82 வந்துச்சுன்னா இப்போது அந்த வருஷம் சார்ட்டில் மேட்ச் ஆகிறபடி இந்த நம்பர் மேட்ச் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 038 பாக்ஸுக்கு 3 நாள் விட்டு இந்த 824 பாக்ஸில் கூட வரலாம். பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துங்க. இந்த மாதத்துலேருந்தே ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். இந்த 253 528 பார்த்துக்குங்க. இந்த 28க்கு 87 அப்படின்னு வைங்க. அதுக்கு மேலே இருக்கிற 53ன்ற நம்பருக்கு 53ன்னு இல்லை 23 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கலாம். 23ன்ற நம்பருக்கு இந்த 28க்கு 87 அப்படின்னா 23க்கு 82 அப்படின்ற நம்பர் ஏபியில் வச்சு இங்கே 5க்கு 5 வச்ச மாதிரி 5க்கு 5 வச்ச மாதிரி இங்கே 6க்கு 6ன்ற நம்பரே வச்சு 826 அப்படின்ற நம்பரு மேட்ச் பண்ணும். ஓகே, 826 அப்படி இல்லைன்னா 230. இந்த 28க்கு 73, இங்கே 6க்கு இங்கே 6, இங்கே 0க்கு 0, 230.
ஸோ இந்த 28க்கு 87, இந்த 23க்கு 82 அப்படின்ற நம்பரும் எடுத்து இங்கே 5க்கு 5 வந்த மாதிரி இங்கே ஒருவேளை 6க்கு 6ன்னு வந்து பாக்ஸ் அடிக்கலாம். இங்கே பிசி 28, இங்கே ஏபி 87, இங்கே 23க்கு ஏசியில் 82 வச்சு 862 அப்படின்னு வரலாம். பார்த்துங்க. பாருங்கள், உங்களுக்கு சொன்னதுலேருந்து எதனா ஐடியா வருதான்னா பார்த்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? 800 ஏசியில் தான் வரணும். இல்லை இப்படி 28 367ன்னு வரணும். ஏன்னா அங்கே 8க்கு 8 வந்திருக்கு. அப்போ 3க்கு 3 வரணும். 2க்கு தான் 7ன்னு வந்திருக்கு. அப்போனா 367 அப்படின்ற நம்பரு. அடுத்து இங்கே 524 அப்படின்ற நம்பரு எடுக்கிறேன். அதில் இந்த ஏபியில் நீங்கள் வருஷ சாட்டில் அந்த ஒத்த நம்பரு ஒரு வேளை வச்சு செக் பண்ணி 579 அப்படின்னு கூட செட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். 579. ஓகேவா? பாருங்கள், எனக்கு வர ஐடியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?